இருவருடைய ஒத்துழைப்பும் அதுல இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக கட்டமைக்க முடியும். நீங்கள் குர்ஆன்ல பாருங்களேன், அந்த குடும்பத்தினுடைய ஆரம்ப பணியாக இருக்கக்கூடிய மனம் பேசக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆண் ஒரு பெண்ணு பார்க்கிறதா இருந்தா எப்படி பெண்ணை பார்க்கணும்? எனக்கு வரக்கூடிய மனைவி வெள்ள பொண்ணா இருக்கணும், ஒல்லியான பொண்ணா இருக்கணும், அல்லது காசு உள்ள வீட்டுல உள்ளவங்களா இருக்கணும், நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும், இப்படி பல நிபந்தனைகள் இருக்குங்க. அதே போல ஒரு பெண்ணும் தனக்கு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை அதற்கு அவங்களுக்கு சில கற்பனைகள் இருக்கும். இது நாம வாழ்வதற்கு நமக்கு சில எதிர்பார்ப்பு இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பேசிக்கான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதாக இருந்தால் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை தான் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யணும். இஸ்லாத்துல இருக்கிற, ஈமான்ல பயணிக்கிற, மார்க்கத்துல உறுதிப்பாட்டோடு இருக்கிற அந்த பெண்ணை தான் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்ய வேண்டும். இந்த பெண்ணிற்கு பதிலாக ஒரு கொள்கையற்ற ஒரு பெண் இருக்கிறாள். இஸ்லாம்னால என்னன்னு தெரியல, ஆனா அழகா இருக்கிறாங்க, அல்லது நிறைய காசு உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்கள திருமணம் முடிச்சா நாம இந்த உலகத்துல ராஜ வாழ்க்கை வாழலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் ஒரு பெண்ணிடத்துல மார்க்க இல்லன்னு சொன்னா, ஒரு பெண்ணிடத்துல கொள்கை இல்லன்னு சொன்னா நீங்க அந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பெண், அவங்கள்ட்ட இறை நம்பிக்கை இருந்தால் இறை நம்பிக்கை உள்ள அடிமை பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அப்படி அல்லாஹ் ஆண்களுக்கு சட்டம் போட்டான். அதிலே தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், என கொள்கையற்ற ஆண் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யப்பட்டால் இந்த உலகத்திலேயும் பல நேரங்கள் அவங்களுக்கு சிரமம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஜ்திமாவிலே கணவன் மனைவி அவர்களது உரிமைகளும் கடமைகளும் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பு இந்த இஜ்திமாவிலே தேர்வு செய்யப்பட வேண்டும்? பொதுவாக ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் முதலாவது பொறுப்பில் இருக்கக்கூடியது குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் தான். அந்த குடும்பத்தில் வயதானவர்கள் இருப்பார்கள், அந்த குடும்பத்தில் இளைஞர்கள் இருப்பார்கள், ஒரு குடும்பத்தில் சிறுவர்கள் இருப்பார்கள். இப்படி பல நபர்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிரதானமான நபர்கள், குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் என்று சொல்வதாக இருந்தால் குடும்பத்தினுடைய தலைவரும் குடும்பத்தினுடைய தலைவியும் தான் ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கிய தூண்களாக செயல்படுகிறார்கள். எனவே ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, குடும்பத்தில் உள்ள சிறியவர்களிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, நம்முடைய குடும்பம் அடுத்தவர்களுடைய பார்வையில இந்த உலகத்தில் ஒரு சிறந்த குடும்பமா இருக்கிறாங்களே, அந்த குடும்பத்தில் யாரை நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலும், யாரை நம்ம எடுத்து பார்த்தாலும் எந்த குறை சொல்ல முடியாத அளவிற்கு தங்களுடைய குடும்ப கட்டமைப்பை வைத்திருக்கிறார்களே என்கிற ஒரு பேரும் புகழையும் நாம் இந்த உலகத்தில் அடைவதாக இருந்தால் நிச்சயம் அதுல உள்ள முதல் பங்களிப்பு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் தலைவி, அதாவது கணவன் மனைவி, அவர்களுக்கு தான் முதல் பங்களிப்பு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய கணவனையும் மனைவியையும் பற்றி நமக்கு குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா. அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப தலைவருக்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி இருக்கிறாங்களே அந்த பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறைவனை பயந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னக்கும் அகல்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ். இன்றைக்கு நீங்கள் ஒரு பெண்ணை மனைவியாக எடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் எதை வச்சு நீங்க ஒரு பெண்ணை மனைவியாக எடுத்திருக்கிறீங்க? இறைவனுடைய அமானிதத்தால் தான் இன்றைக்கு ஒரு பெண்ணை நீங்கள் மனைவியாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். என பெற்றெடுத்த பெற்றோர்களை பொறுத்தவரையில நாம ஒரு தாயை புதிதாக ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நம்முடைய தந்தையை நாம் பிறப்பதற்கு முன்னாடி நாம் தீர்மானித்துக் கொள்ள விட முடியாது. நம்முடைய குழந்தைகளை பொறுத்தவரையில அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய ஒருவர், நம்மளுடைய அந்த குடும்ப வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய உறவு முறை. ஆனால் மனைவி என்கிற உறவு முறையை பொறுத்தவரையில அந்த மனைவி என்பது இன்றைக்கு யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு பகுதியிலே வாழ்கிறார்கள், ஏதோ ஒரு பகுதியில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை நமக்கு திருமணத்திற்காக மனம் பேசுகிறார்கள், நமக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு விருப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு நமக்கும் அந்த பெண்ணிற்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த இறைவன் போடக்கூடிய ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா? இனிமே நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறீர்கள்,
உங்கள் இருவருக்கு மத்தியிலே கணவன் மனைவி என்கிற உறவு முறை ஏற்பட்டு விட்டது என்பதற்கு இரண்டு சாட்சிகள் முன்னிலையில அந்த அல்லாஹ் போடக்கூடிய ஒப்பந்தம் இருக்க அமானிதம். அந்த அமானிதத்தால் தான் நீங்கள் அந்த பெண்ணை உங்களுடைய மனைவியாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அந்த பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமாத்தில்லாஹ். இன்னும் நீங்கள் அந்த பெண்ணோடு இந்த உலகத்தில் சந்தோஷமாக பயணிக்கிறீர்கள், வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்றால் அதுவும் இறைவனுடைய கட்டளையினால் தான். மற்ற பெண்ணோடு ஒருவன் தவறான காரியத்தில் ஈடுபடுகிறான் என்றால் அது ஹராமான காரியம். மறுமையில் அல்லாஹ்விடத்துல நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு கடுமையான தண்டனையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்ன இறைவன் நமக்கு மனைவி என்கிற ஒரு முறை வந்ததுனால இறைவன் அந்த பெண்ணை நமக்கு ஆகுமான ஒரு பெண்ணாக ஆக்கி கொண்டான். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கட்டளை தான் சிறப்பிற்குரிய ஒரு வாழ்க்கையாகவும் ஆக்கிக் கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இதை முதலிலே நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய முக்கிய தூண்கள் குடும்ப தலைவர், குடும்ப தலைவி. அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த உறவு முறை என்பது அது நாம பார்த்து விரும்பி முடித்த உறவு முறையாக இருந்தாலும் இறைவனுடைய அமானிதமாக அவர்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அமானிதமாக ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே இணைந்து கொள்கிறார் என்றால் நாம அந்த பெண்களிடத்துல எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும்? அதே போல பெண்களுக்கும் அதுதான். நம்மை ஒரு கணவன் திருமணம் முடிக்கிறான். திருமணத்திற்கு முன்னாடி அவன் யாரோ ஒருவனாக இருந்தான். கல்யாணத்தை அடிப்படையாக வைத்து நாம் அவனுக்கு மனைவியாக மாறிவிட்டோம். நாம் அல்லாஹ்வுடைய அமானிதத்தால் ஒருவனுடைய மனைவியாக ஆகி இருக்கிறோம். இப்படி ஒருவனுடைய மனைவியாக ஆகிவிட்டால் நாம என்ன செய்யணும்? இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எந்தெந்த விஷயங்களில் நம்மை கவனம் எடுக்க சொல்லுகிறது என்பதை பெண்களும் செவிசாய்க்க வேண்டும். பொதுவா இந்த மாதிரி குடும்பவியல் இஜ்திமாவுல நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப கணவன் மனைவியினுடைய உறவு முறை ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆள பேச சொன்னாங்கல்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்துல கணவனுடைய உறவு முறைகள், கணவனுடைய உரிமைகள், கடமைகள்னு ஒரு ஆள் பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது மனைவிட்ட இருந்து கணவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் பறக்கும். கேளுங்க கேளுங்க, நல்ல கூர்மையா கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. நான் எவ்வளவோ தடவை சொல்றேனே, என் பேச்ச என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? அதனால இன்னைக்காவது சீக்கிரம் வந்து கேளுங்க என்று இங்க இருந்து மெசேஜ் பறக்கும். சரி, அவர் பேசி முடிப்பாரு. மகரிப் இடவளை முடிஞ்சு அதுக்கடுத்து இன்னொருவர் ஆரம்பிப்பாரு. பெண்கள் அவங்களுக்கு என்ன கடமை இருக்குது, பொறுப்புணர்வு இருக்குதுன்னா ஆண்கள் சும்மா இருப்பாங்களா? அதே மெசேஜ் ஃபயரோட அனுப்பி நெருப்பு பறக்கிற மாதிரி நீ நல்லா காது கொடுத்து கேளு. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பொதுவா இது போன்ற அறிவுரைகளை, அது தனக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை முதல்ல நமக்கு என்ன சொல்றாங்க அதையும் கவனிக்கணும். நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றாங்க அதையும் கவனிக்கணும். இப்படி ரெண்டு பேரும் சரி செஞ்சு கொண்டு போனால்தான் அந்த குடும்ப அமைப்பு சரியான ஒரு ஒழுங்குமுறைக்கு இருக்கும். அதனால தான் நீங்க இஸ்லாத்தினுடைய சட்டத்தை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் கணவனை பற்றி பேசுகிறானோ கணவனுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லி முடிக்க மாட்டான். அப்படி கணவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்டா அப்ப மனைவி என்ன சொல்லுவாங்க? எனக்குன்னு எதுவும் பிரத்யேகமா சொல்லப்படல, அப்ப நான் விரும்பின மாதிரி நடந்துக்குவேன் என்று ஒரு பெண் நடந்தால் அது குடும்பமா இருக்காது. அல்லது பெண்களுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் சொல்லப்பட்டு ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படாம இருக்குதுன்னு வைங்க, ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க தான் மார்க் அடிப்படையில் நடக்கணும், எங்களுக்கு எந்த கட்டளையும் இல்லை அப்படின்னு கை விரிச்சிட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒரு குடும்பத்தை குடும்பமாக சரியான குடும்பமாக கொண்டு வருவதற்கு உதவாது. அதனால்தான் இறைவனுடைய சட்டதிட்டங்களை எடுத்து பார்த்தால் அந்த குடும்பத்தை சிறந்த முறையில் கட்டமைப்பதற்கு ஆண்கள் பெண்கள் என்கிற இருவரும் சேர்ந்து பயணித்தால்தான், இருவருடைய ஒத்துழைப்பும் அதில் இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக கட்டமைக்க முடியும். நீங்கள் குர்ஆன்ல பாருங்களேன், அந்த குடும்பத்தினுடைய ஆரம்ப பணியாக இருக்கக்கூடிய மனம் பேசக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆண் ஒரு பெண்ணு பார்க்கிறதா இருந்தா எப்படி பெண்ணை பார்க்கணும்? இன்னைக்கு நாம அதுக்குன்னு சில ஷரத்துகள் வச்சிருப்போம், சில நிபந்தனைகளை வச்சிருப்போம். எனக்கு வரக்கூடிய மனைவி வெள்ளை பொண்ணா இருக்கணும், ஒல்லியான பொண்ணா இருக்கணும், வளர்ந்த பொண்ணா இருக்கணும், அல்லது காசு உள்ள வீட்டுல உள்ளவங்களா இருக்கணும், நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும். நமக்குன்னு இப்படி பல நிபந்தனைகள் இருக்குங்க. அதே போல ஒரு பெண்ணும் தனக்கு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை அவங்க எப்படி இருக்கணும், அதற்குன்னு அவங்களுக்குன்னு சில கற்பனைகள் இருக்கும். இது நாம வாழ்வதற்கு நமக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பேசிக்கான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா?
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதாக இருந்தால் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை தான் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யணும். இஸ்லாத்துல இருக்கிற, ஈமான்ல பயணிக்கிற, மார்க்கத்துல உறுதிப்பாட்டோடு இருக்கிற அந்த பெண்ணை தான் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்ய வேண்டும். இந்த பெண்ணிற்கு பதிலாக ஒரு கொள்கையற்ற ஒரு பெண் இருக்கிறாள். இஸ்லாம்னால என்னன்னு தெரியல, ஆனா அழகா இருக்கிறாங்க, அல்லது நிறைய காசு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்கள திருமணம் முடிச்சா நாம் இந்த உலகத்துல ராஜ வாழ்க்கை வாழலாம் என்று நீங்கள் நினைத்தாலும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காரியமா தெரிஞ்சாலும், ஒரு பெண்ணிடத்துல மார்க்க இல்லைன்னு சொன்னா, ஒரு பெண்ணிடத்துல கொள்கை இல்லைன்னு சொன்னா, நீங்க அந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பெண், அவங்கள்ட்ட இறை நம்பிக்கை இருந்தால் இறை நம்பிக்கை உள்ள அடிமை பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அப்படி அல்லாஹ் ஆண்களுக்கு சட்டம் போட்டான்ல, அதிலே தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்கள், நீங்க உங்க குடும்பத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதா இருந்தா நீங்க முஷ்ரிக்கான ஆண்களை தேர்வு செஞ்சிடாதீங்க, கொள்கையற்ற ஆண்களை தேர்வு செஞ்சிடாதீங்க. என கொள்கையற்ற ஆண் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யப்பட்டால் இந்த உலகத்திலேயும் பல நேரங்கள் அவங்களுக்கு சிரமம் தான், மறுமை நாளையும் அதனால அவங்களுக்கு கடுமையான சிரமம் தான். அதனால நீங்க உங்க பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மனம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் கொள்கையில உள்ளவனை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், மார்க்க பிடிப்போடு மார்க்க பற்றில் உள்ளவனை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அப்படி நீங்க பாக்குறீங்க, கொள்கையில இல்லாதவன் நிறைய படிச்சிருப்பான், லட்ச லட்சமா சம்பாதிப்பான், நுனி நாட்டுல இங்கிலீஷ் பேசுவான், இவனுக்கு நம்ம பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனால் கொள்கை இல்லாவிட்டால் உங்களுடைய பெண்களை அந்த ஆணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில சொல்றது என்ன தெரியுமா? கொள்கையில உள்ள ஒரு ஆணும் கொள்கையில உள்ள ஒரு பெண்ணும் மார்க்க பிடிப்போடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடர்ந்தால்தான் அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடியதாக இருக்கும். கொள்கையற்றவர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால் உலாயிக்க யதுஊன இலன்னார், அவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான். நீங்க எல்லாரும் சொர்க்கத்திற்கு வர ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய அடிப்படையாக அமைக்கக்கூடிய அந்த திருமணம், யாரு தனக்கு கணவனாக வர வேண்டும், யாரு தனக்கு மனைவியாக வர வேண்டும், அதிலேயே இஸ்லாம் கொள்கையை சொல்லி ஈமான முன்னிறுத்தி மார்க்கப்பற்ற முன்னிறுத்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இதுல முதல்ல இந்த தலைப்புல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருக்கிற முஸ்லிம் குடும்பமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் உரிமை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களையும் மார்க்க அடிப்படையில் வழிநடத்த வேண்டும், மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவங்களை உருவாக்க வேண்டும். நம்மளுடைய தலையாய பணி, இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம், மறுமை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும் பெரிதல்ல, உலகத்தை தாண்டி ஆகிரத்துடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் மட்டும் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவோம். அது நிச்சயம் நம்முடைய குடும்பத்தை இந்த உலகத்திலேயும் பல நன்மையான காரியங்களின் பக்கம், மறுமை நாள் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்திலேயும் நம்மை நன்மையான காரியத்தின் பக்கம் பயணிக்க வைத்து அந்த விசாரணையில் நாம் அனைவரும் சரியான முறையில் நடந்து நாம் அனைவரும் சொர்க்கம் செல்வதற்கு, நம்ம குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களும் சொர்க்கம் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இதை உங்களுடைய முதல் கவனத்திற்கு சொல்லுகிறேன். ஆனா இதுல கூட நம்மள சில ஆட்கள் கூடுதல் கவனம் எடுத்துருவாங்க. எப்படியாவது மார்க்க அடிப்பில் நம்ம பிள்ளையை கொண்டு வந்துருவோம், நம்ம கணவனை கொண்டு வந்துருவோம், மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த நிகழ்வுகளையும் பங்கெடுத்துற வேண்டாம், அந்த மார்க்க பற்றி ஓரளவு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இதுல கூட கவனம் எடுத்து விடுவோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதில் கவனம் எடுப்பதை போல இந்த உலக காரியங்கள்ல சில விஷயங்கள் இருக்கிறது, அதிலேயும் கணவனுக்குன்னு சில ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது. ஒரு கணவன் அவர் எப்படி இருக்கணும், ஒரு மனைவின்னு அவங்க எப்படி இருக்கணும், மார்க்க விஷயத்தை தாண்டி ஒரு நன்மையான காரியத்துல பங்கெடுக்கிறது, தீமையான காரியத்திலிருந்து விலகிறது, அதை பற்றி விவரிப்பதாக இருந்தால் நிறைய இருக்குது. அதுல கூட ஓரளவு நாம இன்றைக்கு மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறோம். ஆனால் உலக விவகாரங்கள்ல ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அதில் இன்றைக்கு நாம தோற்று போய்விட்டோம். ஒரு மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதுல நம்ம தோற்று போயிட்டோம்.
அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எல்லா ஜமாத்திலையும் பாருங்க, ஷரியத் தீர்ப்பாயங்கள்ல நிறைய லெட்டர் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளா புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இவரோடு வாழ பிடிக்கல, எனக்கு ஒரு குலா வாங்கி தந்துருங்க, இவர்கிட்ட நான் வாழ்றதை விட வாழாம நான் எங்க வீட்டிலே இருந்துக்கிடுறேன், என் பிள்ளைய நானே வச்சு பாத்துக்கிடுறேன், எனக்கு நீங்க குலா வாங்கி தாங்க என்று இப்படி பெண்கள் தரப்பிட இருந்து எவ்வளவோ மனுக்கள் ஜமாத்தை நாடி வருகிறது. அதே போல ஆண்களும் நிறைய பேரு, நான் எந்த பெண்ணிடத்தினாலும் குடும்பம் நடத்திடுவேன், ஆனா இந்த பெண்ணிட்ட என்னால வாழவே முடியாது, இந்த பெண்ணிட்ட வாழ்றதை விட நான் வாழாம அப்படியே சும்மையே இருந்துக்கிறேனே, மனைவினாலே எனக்கு வெறுத்து போச்சு, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை, எப்படியாவது எனக்கு விவாகரத்து வாங்கி தந்துருங்க என்று எத்தனை ஜமாத்துகள்ல ஆண்களும் பெண்களும் அடிக்கடி நாடி மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பையும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் குடும்ப அமைப்பாத்தான வாழ்ந்தாங்க. இன்னைக்கு தான் நாம குடும்பத்தோடு இருக்கிறோமா? கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்கள் என்கிற அந்த உறவு முறைகள் எல்லாம் ஏதோ இப்ப 5 வருஷம் 10 வருஷம் இப்ப வந்த உறவு முறையா? இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை இந்த உறவு முறைகள் இருக்கிறது. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு மனுக்களை பார்க்க முடியல, அவ்வளவு சண்டை சச்சரவை பார்க்க முடியல. கணவன் மனைவிக்கு மத்தியில் மனஸ்தாபம் அப்படி வராம ஒரு தம்பதி கூட இருக்க மாட்டாங்க. எங்க இன்னைக்கு சொல்லட்டுமே யாராவது, நான் என் மனைவிய அவங்க மேல என்னைக்குமே நான் கோவப்பட்டதே இல்லையே, நான் என் கணவனை நான் எதுவுமே சொன்னதே கிடையாதுன்னு சொன்னா நிச்சயம் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக எந்த திருமண தம்பதியாக இருந்தாலும் அது எத்தனை வருஷம் வாழ்ந்தவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக மனஸ்தாபங்கள் இருக்கும். நாம ஒண்ணு எதிர்பார்ப்போம், நம்ம மனைவி ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க, 2 பேருடைய உள்ளங்கள் வெவ்வேறானது. அப்ப நம்ம உள்ள ஒண்ணு என்னது, அவங்க உள்ள வேற ஒன்று எண்ணுகிற பொழுது நிச்சயம் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஆனா கடந்த காலத்துல அது பொது வெளிக்கு வரலையே, ஜமாத்துல நிக்கலையே, கோர்ட்ல போய் நிக்கலையே. இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய தம்பதிகள் கோர்ட் படி ஏறி போய் நிக்கிறாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க, எனக்கு விவாகரத்து கொடுங்க. கடந்த காலத்துல கோர்ட் படி ஏறாத ஒரு சமுதாயமாக இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம், அற்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் கோர்ட் வாசல் ஏறி இறங்குகிறார்கள் என்றால் அப்பதான் நாம ஒன்றை புரிய முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கடந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் அவர்கள் குடும்ப தலைவராக இருக்கிறப்ப, அவங்க குடும்ப தலைவியாக இருக்கிறப்ப, அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளித்து கொண்டு சென்றார்களோ அது போன்ற பாடங்களை இன்றைக்கு நாம் முறையாக கற்கவில்லை. அது போன்ற பாடங்களை நம்ம படிக்காததுனால தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் நீங்க இஸ்லாத்தினுடைய அந்த தகவல்களை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா உருவாக்கினானே, படைத்தானே, இதுல உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இந்த உலகத்துல பெண்கள் சமுதாயம் வந்தது எப்படி? அதனுடைய ஆரம்பத்தை எடுத்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்துதான் அவர்களுடைய துணைவியார் படைக்கப்படுறாங்க. அப்ப உங்கள இருந்தே உங்களுடைய மனைவியர்கள் உருவாக்கப்பட்டாங்களே, இதுல கூட இறைவனுடைய அத்தாட்சி இருக்கிறது, உங்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், லி தஸ்குனு இலைஹா, அந்த திருமண பந்தம் என்பது எதற்காக? கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது எதுக்காக? சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம போடக்கூடிய சண்டை நம்மோடு மட்டும் முடியறது இல்லை. எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அது வெறுமன அந்த கணவன் மனைவி 2 பேரோடு மட்டும் நிக்குதா? கணவன் சண்டை போடுகிறாருன்னு சொன்னா கணவனுடைய அம்மா அதுக்கு உள்ள வர்றாங்க, கணவனுடைய அத்தா உள்ள வர்றாங்க, மாமனார் மாமியார் உள்ள வர்றாங்க, கணவனுடைய உடன் பிறந்தவங்க உள்ள வர்றாங்க. இப்படி கணவனுடைய உடன் பிறந்தவங்க அவங்க அந்த பிரச்சனைக்கு உள்ள தலையிட வந்தாங்கன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தலையிட வர்றாங்க. அப்ப ஒரு சாதாரண 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி எளிதில் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை, அது இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக மாறி 2 குடும்பங்களுக்கு மத்தியில பெரிய அடிதடியில கொண்டு போய் விழுதுன்னு சொன்னா அல்லாஹ் இதை எதிர்பார்க்கல. அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவியை நான் படைச்சனே, இதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குது, அதுல அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறதே லி தஸ்குனு இலைஹா, ஆண்களாக இருக்கிற நீங்கள் அந்த பெண்களிடத்தில் ஒரு நிம்மதி அடைய வேண்டும், மன அமைதியை பெறணும். இந்த குடும்ப வாழ்க்கையினாலேயே நிச்சயம் அதுல மன அமைதி என்ற ஒன்று இருக்கிறது, இதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வ ஜஅல பைனக்கும் மவத்தத்தவ் வ ரஹ்மா, இறைவன் தான் உங்களுக்கு மத்தியில. ஆரம்பத்தில் நீங்க திருமணம் முடிச்ச பெண் ஒரு சில ஆட்கள் வேண்டுமானால் நம்ம சொந்தத்துல கல்யாணம் முடிச்சிருக்கலாம்,
நம்ம ஊர்ல நம்ம பக்கத்து வீடுகள்ல யாரேனும் ஒருவரை கல்யாணம் முடிச்சிருக்கலாம். இன்னும் எத்தனையோ நபர்கள் இங்க இருந்து எவ்வளவோ தொலைவான ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருப்போம். கல்யாணத்திற்கு முன்னாடி நாம் அந்த பெண்ணை பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த பெண்ணினுடைய குணாதிசயங்கள் தெரியாது. நம்மளை பத்தி அவங்களும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் திருமண பந்தம் ஏற்பட்ட பிறகு அந்த திருமண பந்தத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டானாம்? மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில ஒரு பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, உங்களுக்கு மத்தியில இறைவனுடைய அருளாக அந்த பந்தத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அப்ப அந்த கணவன் மனைவியினுடைய பந்தம் நமக்கு மன அமைதியை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு மத்தியில அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்றால் அதுல என்ன செய்யணும்? முதல்ல ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயத்தை உங்களிடத்திலே குறிப்பிடுகிறேன். இன்றைக்கு ஆண்களா இருக்கிற நாம தான் குடும்பத்தை பினான்சியல் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் குடும்பத்தை வழி நடத்துறோம். அந்த பொறுப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தான் தந்திருக்கிறான். இன்றைக்கு சில ஆண்களுடைய நினைப்பு எப்படி போயிடுதுன்னா, நாம தானே கஷ்டப்படுறோம் நம்ம குடும்பத்துக்காக. அப்படி நாம கஷ்டப்படுகிற பொழுது அப்ப எல்லாருமே நம்ம பேச்ச கேட்டாகணும் தானே, நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்டாகணும் தானே. நம்ம என்ன சொன்னாலும் அதை மறுத்து ஒரு வார்த்தை கூட வாயை திறந்துடக்கூடாது. இன்னைக்கு சில ஆட்கள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் 100% அப்படியே என்னுடைய மனைவி எனக்கு கேட்டாகணும், எனக்கு அப்படியே கட்டுப்பட்டாகணும். சில நேரங்களில் என்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனைவியோடு நான் அவ்வளவு நேசமா பாராட்ட மாட்டேன். பல நேரங்கள்ல அடி உதை என்று எவ்வளவோ பல பிரச்சனைகளை பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் நல்லவர்கள் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆண்களும் நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள நல்லவங்க யாருன்னு சொன்னா கைருக்கும் லி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல யார் நல்லவராக இருக்கிறாரோ. ஒருத்தர் வெளியே நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க. வெளி மக்கள்கிட்ட ஒரு ஆள் நல்ல பேர் வாங்குறதா இருந்தா அது அவ்வளவு எளிதில் நம்ம ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். ஆனா நம்ம குடும்பத்துல ஒரு சர்டிபிகேட் வாங்குறதா இருந்தா, நம்மள கல்யாணம் முடிச்ச மனைவி என் கணவர் மாதிரி யாருமே இல்லைங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதா இருந்தா, இன்னைக்கு அப்படி கொடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு ஆண்களாகி நம்மளுடைய நிலை இருக்குதா? நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் எம்மள மாதிரி வேற யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல குடும்பத்திடத்துல யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்னு சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வெறுமனே மக்களுக்குள்ள கட்டளையாக மட்டும் சொல்லாமல் வ அன கைருக்கும் லி அஹ்லி, நானும் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். என்னை பத்தி என்னுடைய குடும்பத்துல கேட்டு பாருங்க, என்னுடைய மனைவி இடத்துல கேட்டு பாருங்க, நானும் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப வெறுமனே மக்களுக்கு போடக்கூடிய கட்டளையாக மட்டுமல்லாமல் எதை மக்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலேயும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்றால், அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப அமைப்புல எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எந்தெந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்தார்கள் என்று எடுத்து பார்த்தால், இன்றைக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல அதிகமான பிரச்சனை பொருளாதாரத்தை மையமாக வச்சு இருக்கும். கணவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட அங்க இங்கன்னு சுத்தி இருப்பாரு. கல்யாணத்துக்கு பிறகு அவருடைய எண்ணம், நம்ம கல்யாணம் முடிச்சிட்டா நாம மீண்டும் இப்படி குடும்ப அமைப்போட லாக் ஆயிடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவோம், அங்க இங்க சுத்துவோம். இந்த தன்மை ஆண்களிடத்துல சில நேரங்கள்ல இயல்பாவே இருக்குதுங்க. அப்ப இப்படி வெளியே அங்கங்க சுத்துறாருன்னு வைங்க, பொருளாதார சிக்கல் வருது. அப்படி பொருளாதார சிக்கல் வந்த மனைவி என்ன செய்வாங்க? அவங்க நம்மளை நம்பித்தானே வர்றாங்க. இன்றைக்கு ஒரு பெண் திருமணம் முடிச்சு தன்னுடைய வீட்டிற்கு வர்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒரு பெண் வர்றாங்கன்னு சொன்னா யாரை நம்பி வந்தாங்க? நம்மளுடைய பெற்றோர்கள், மாமனார் மாமியார் அவங்களுக்கு இருப்பாங்க. ஆனா அந்த பெண் முழுக்க முழுக்க நம்பி வந்தது நம்மைத்தான். அந்த பெண்ணுக்கு தேவையான அத்துணை வசதிகளையும் அத்துணை காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களை சார்ந்தது. ஆனால் இதை இன்றைக்கு ஆண்கள் சரியா செய்யறாங்களா? எங்கு அந்த ஆண்கள் பொருளாதார சம்பாதிக்கிற விஷயத்துல கவனம் இல்லாமல் இருக்கிறாங்களோ கண்டிப்பா அந்த குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதுதான் அப்படியே போக போக ரொம்ப பெரிதாகி கடைசி வாழ்க்கையவே முறியக்கூடிய அளவிற்கு ஆகிவிடுகிறது. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகிறான்? அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். பிமா ஃபல்லல்லாஹு பஅதுக்கும் அலா பஅல், உங்களில் சிலரை விட சிலர் சிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஒரு ஆண் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுத்து உதவுகிறதுனால ஆண் தான் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவனாக ஆண் தான் இருக்கணும் அல்லாஹ் சொல்லிட்டு
அதுக்குரிய ரீசனாக அல்லாஹ் சொல்றது என்ன? நீ தான் உன்னுடைய மனைவிக்கு தேவையான, உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் அதற்காக நீ தான் பாடுபட வேண்டும். அப்ப இதுல நம்ம கவனம் இல்லாம இருந்தா, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, எங்களில் ஒருவருக்கு மனைவி இருந்தால் நாங்க அந்த பெண்ணிடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும், எங்களுக்கு உள்ள அந்த உரிமை என்ன என்று கேட்கிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, இதா துத்இம்ஹா இதா தஅம்த, நீ சாப்பிட்டால் உன்னுடைய மனைவியையும் நீ சாப்பிடவை. அதே மாதிரி சொல்றாங்க, வ தக்சுவஹா இதக்தசைத, நீ ஒரு புது ஆடை வாங்குறியா, உன்னுடைய மனைவிக்கும் நீ புது ஆடை வாங்கிக்கொள். வலா தத்ரிபில் வஜ்ஹ, அந்த பெண்ணினுடைய முகத்தில் நீ அடிக்காத. வலா துகப்பி, அந்த பெண்ணை நீ வெறுக்காத. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அந்த பெண்ணை கண்டிக்கிறதா இருந்தாலும், அந்த பெண்ணிட சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதை கண்டிக்கிறதா இருந்தாலும் நீ அடுத்தவர்களுக்கு தெரியாத விதத்துல வெளியே எல்லாத்துக்கும் பரப்புற மாதிரி கண்டிச்சிராத. வீட்டுக்குள்ள 4 சோத்துக்குள்ள உன்னுடைய மனைவியினுடைய அந்த தவறுகளை நீ சுட்டிக்காட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இதுதான் அந்த கணவனுக்குள்ள உரிமைகள் மிக முக்கியமான ஒரு உரிமைங்கிறாங்களே. இன்னைக்கு அதை நம்ம கரெக்டா செய்யறோமா? இன்னைக்கு சில ஆட்களுடைய நிலை எப்படி ஆயிடுதுன்னா, கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்க சம்பாதிக்க போக மாட்டேங்கிறாங்க. உங்க அத்தாட்ட கேளு, உங்க அம்மாட்ட கேளு, பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் இல்ல, நீ உங்க வீட்டுல வாங்கிட்டு வா, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது தேவைப்படுதா உன் வீட்டுல போய் வாங்கிட்டு வா. அப்ப இப்படி ஒருவர் நடந்து கொள்வாரேயானால் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி அன்பு இருக்கும், அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி பாசம் இருக்கும்? அப்ப இன்றைக்கு நமக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதுல எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம். நாம பொருளாதாரம் சம்பாதிப்பதில் ஏதேனும் சில குறைபாடுகள் வைத்தால் அது குடும்பத்திற்குள் பிரச்சனையாக இருக்கலாம். இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு குடும்ப தலைவன் அப்படி இருக்கக்கூடாது. நீ இந்த உலகத்துல எதையெல்லாம் அனுபவிக்கிறாயோ, நீ எப்படியெல்லாம் நல்ல முறையில் இருக்க விரும்புகிறாயோ அத்துணையிலேயும் நீ உன்னுடைய மனைவியை பங்களிப்பு செய், உன்னுடைய மனைவிக்கு அது போன்ற நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடு. அப்ப இது கரெக்டா நடந்துச்சுன்னு வைங்க, இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து விடும். அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனை, என் கணவர் என்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லையே. நல்ல சம்பாதிச்சு கொடுக்கிறாரு, நான் ட்ரெஸ் வாங்கி கேட்ட நிறைய வாங்கி கொடுக்கிறாரு, நகை வாங்கி கேட்ட வாங்கி கொடுக்கிறாரு, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா அதுக்கு கூட அவர் தயாராயிடுறாரு. வெளியே வெளிவேலையிலே கிடைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஜமாத்திலே இருந்துகிட்டு ஜமாத்து வேலைன்னு சொல்லி வெளி வேலை முடிஞ்ச உடனே ஜமாத்து வேலைக்கு போயிடுறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு கடைசி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல என்கிட்ட ஏதாவது பேசணும் இல்ல, சாப்பாடு வைக்க சொல்றாங்க, சாப்பாடு வச்சு கொடுக்கற, சாப்பிடுறாங்க, தொழுவுறாங்க, தூங்குறாங்க. என்னுடைய உணர்வுகளை மதிக்கிறாங்களா? என்கிட்ட ஏதாவது நேரம் ஒதுக்கி பேசி இருக்கிறாங்களா? இப்படி இருந்தா எப்படிங்க என்று சொல்லி இன்றைக்கு சில பெண்களுடைய ஆதங்கங்கள் இதுவாக இருக்கும். கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில எத்தனை பணிகள் இருந்தது. ஒரு பக்கம் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தூதுத்துவ பணி, இன்னொரு புறம் மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சி பணி, மக்கள் மார்க்க சந்தேகங்கள் கேட்டு வரக்கூடிய பணி, இப்படி மக்களை நிர்வகிக்கக்கூடிய அத்துணை பணிகள் இருந்தாலும் தன்னுடைய மனைவிமார்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நேரம் ஒதுக்கவில்லையா? அவங்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறது, அவங்க உள்ளத்துல என்ன நடக்குது அது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது இல்லையா? அதனால தான் இன்றைக்கு சில பெண்கள் எல்லாம், நான் சில விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன், எங்க அத்தாட்டையும் சொல்ல முடியல, எங்க அம்மாட்டையும் என்னுடைய அந்த உணர்வுகள் சில விஷயங்கள் நான் சொல்ல முடியல, சில பிரச்சனைகளை எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட நான் எடுத்து சொல்ல முடியல, யார்கிட்டையும் எடுத்து சொல்ல முடியாட்ட எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என் வீட்டுக்காரர் தான். ஆனா அவர் கூட என்கிட்ட எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையே, நேரம் ஒதுக்கி என்னையாவது எதுவுமே மனவிட்டு பேசினதே இல்லையே என்று இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் நம் மீது இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றணும்? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் கடமையான தொழுகையை தாண்டி சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுவாங்க, அந்த இரவு நேர தொழுகைகளையும் தொழுவாங்க. அதுல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஇதா கலா ஸலாத்தஹு, தன்னுடைய இரவு நேர தொழுகையை முடித்து விட்டால் நவர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எண்ணெயை கவனிப்பாங்க, நைட்டு தொழுவாங்க, தொழுது முடிச்ச உடனே எண்ணெயை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற பொழுது கண் விழித்தவராக எது நான் இருந்தேன்னு சொன்னா தஹத்தஸ மஇ, நான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தா அந்த டயத்துல கூட என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வ இன் குன்து நாயிமத்தன், நான் தூங்கிட்டோம்னு சொன்னா இல்தஜ, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கழிந்து படித்து விடுவார்கள். அப்ப பகல் முழுவதும் அல்லாஹ்வின் தூதருக்கு பல பணி,
இரவு நேரத்தில் அதுவும் வணக்க வழிபாடுகள் முடிச்ச டயத்திலையும் தன்னுடைய மனைவியை பார்க்கறாங்க. முழிச்சிருந்தா என்கிட்ட பேசுவாங்க, நான் முழிக்கலையா, நான் தூங்கிட்டேனா, அவங்க ஒரு கலந்து படுத்துருவாங்க. அப்ப இது நமக்கு என்ன காட்டுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர்களிடத்துல எந்த அளவிற்கு அந்யுன்யமாக நெருக்கமாக நடந்திருக்கிறாங்க. அந்த டயத்துல ஏதாவது இப்படி இருந்தால் தானே அவங்க தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை எடுத்து சொல்லுவாங்க. அப்படி உள்ளத்தில் உள்ளதை எடுத்து சொல்வதற்கு நாம வாய்ப்பு அமைத்து தரலன்னு சொன்னா அந்த பெண் உள்ளத்திலேயே பல விஷயத்தை மூடி வைத்துக் கொள்வாரேயானால் இது அந்த பெண்ணை உள்ளத்தளவுல கடுமையா பாதிக்குமா இல்லையா? அதை இன்றைக்கு சில ஆண்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது. அதே மாதிரி ஆண்கள்கிட்ட உள்ள இன்னொரு பிரச்சனை, சில நேரங்கள்ல பெண்கள் எல்லாம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்கள் பெண்களா இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி 100% கரெக்டா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. பெண்கள் எல்லாம் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவங்கள்ட்ட ஏதேனும் ஒரு சில விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறதை விட ரொம்ப கரெக்டா நடப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மாற்றமாகவும் சில பெண்கள் இருக்கத்தான் செய்வாங்க. நல்லா சமையல் வேலை செய்யக்கூடியவங்க, பிள்ளைய நல்ல முறையில் கவனிக்கக்கூடியவங்க, அந்த வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய சில பணிகள் அவங்க அதில் கவனம் இல்லாம இருப்பாங்க. அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். உலகத்துல எந்த பெண்ணை போய் தேடி பார்த்தாலும் எல்லா பெண்களிடத்திலேயும் அந்த 1% 2% அந்த பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அப்ப அதற்கு ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க? இல்ல, நான் என்னுடைய மனைவிய முழுக்க நான் சரி பண்ண போறேன், எந்த ஒரு தன்மை இப்படி வந்துடக்கூடாது, நான் இருக்க போறேன் என்று அந்த வளைந்த விழா எலும்பை நீ நேராக்கினால் நீ அதை கசர்தகு, அந்த எலும்பையே உடைத்து விடுவாய். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அப்ப அதுல சில நேரங்கள்ல அந்த பெண்கள்கிட்ட சில தன்மைகள் இருக்குதா, அதுல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துக்காம இருக்கிறாங்களா, அதை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லி அவங்களை புரிய வச்சு அதை சரிபடுத்தக்கூடிய வேலையில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய, இல்ல நான் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கணும், அது என்ன 99 கரெக்டா இருந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், நான் அதையும் சரி பண்ணிடுவேன் என்று இப்படி இறங்காதீங்க என்று இப்படி சில அறிவுரைகள் எல்லாம் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. இது முறையாக ஒரு ஆண் கடைபிடிப்பானேயானால் கண்டிப்பாக அந்த ஆணிற்கும் அந்த பெண்ணிற்கும் மத்தியில் உள்ள அந்த குடும்ப உறவுங்கிறது அது ரொம்ப வலிமையான ஒரு உறவாக அமையும். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, பெண்கள் எப்படி நடந்துக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே பொக்கிஷத்திலேயே சிறந்த பொக்கிஷம் அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சிறந்த மனைவி தான். ஒருத்தண்ட காசு கூட இல்லாம இருக்கலாம், சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம், உலகத்துல பெரிய வசதி வாய்ப்புகள் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுடைய மனைவி சிறந்தவங்களா இருந்துட்டாங்கன்னு வைங்க, அதை விட அவனுக்கு வேற பொக்கிஷம் எதுவும் கிடையாது. தன்னுடைய கையில பல கோடிகள் இருப்பதை விட தன்னுடைய மனைவி ரொம்ப அன்பிற்குரியவராக, நேசத்திற்குரியவராக, தான் விரும்பக்கூடிய விருப்பத்திற்குரியவராக அமைந்து விட்டால் அதுவே ஒரு மனிதனுக்கு பெரிய சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுல அந்த பெண்களுக்கு ஒரு 3 தன்மையை சொல்றாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு தன்மை, இதா அமரஹா அத்தாஅத்துஹு, அந்த கணவன் ஏதேனும் சில விஷயங்களை மனைவிக்கு சொன்னால் அந்த தன்மைக்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கணும். கணவன் ஒண்ணு சொல்றாங்கன்னு வைங்க, மார்க்கத்துக்கு மாற்றமா இருந்தா அது யாரு சொன்னாலும் கேட்க தேவையில்லை, மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயத்தை பின்பற்ற தேவையில்லை. அதை தாண்டி மற்ற விஷயத்துல கணவன் நம்ம வழி நடத்துறாரா, நாம அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது மார்க்கத்துல தப்பே இல்லை. சரி, கணவர் இப்படி செஞ்சு முடிச்சிருங்களேன் என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு சிறந்த பெண்மணி என்பவர் இதா அமரஹா அத்தாஅத்துஹு, அந்த ஆண் பெண்ணுக்கு கட்டளையிட்டால் அதற்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கும். இன்னைக்கு நமக்கு அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்குதா? அதனால தான் என்ன செய்வாங்க, ஒரு நகைச்சுவைக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துல ஒரே கடுமையான பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில. மனைவி என்ன சொன்னாலும் கணவனுக்கு கடுமையான கோபமும் ஆத்திரமும் வருது. ஏன்? வீட்டை வெளியே வேலை முடிச்சு வீட்டுக்குள்ள வர்றாரு, வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னங்க, அரிசி வீட்டுல இல்ல, உப்பு வீட்டுல இல்ல, பருப்பு வீட்டுல இல்ல, இப்படி எதெல்லாம் இல்லாம இருக்குதோ, வெளியே இருந்து ஒரு ஆள் வர்றாருன்னா பஸ் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசி என்ன நடந்துச்சு, வெளியே போன காரியம் எப்படி இருந்து, இதை கேட்கணும் இல்ல. கணவர் ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு, இப்படி எது என்கிட்ட பேசாத, வந்தா மத்த விஷயத்தை பேசு, கடைசியில எது இல்லையோ அதை கேளு, வாங்கி தர்றேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உள்ள வந்தவொடனே என்ன, எது இல்லையா இல்லாத லிஸ்ட்லாம் அடுக்குவாங்க. அப்ப அது வச்சு கடுமையான பிரச்சனை வரும் பொழுது அப்பதான் அடுத்தவங்க ஆலோசனை சொல்றாங்க, எதுக்கு நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எது எது இருக்குதோ இருக்குதுன்னு நீ சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து மீண்டும் அந்த பெண்மணி மாத்துறாங்க, ஏங்க உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி மூட காலியா இருக்குதுன்னு தானே சொல்லணும், அரிசி மூட காலியா இருக்குது,
பருப்பு காலியா இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு எதிரும் புதிருமாக போனால் கணவனுடைய விருப்பம் எதுவா இருக்குதோ, நான் வீட்டுக்கு உள்ள வர்றேனா உள்ள வந்தா சந்தோஷப்படுற மாதிரி நடங்க, நான் கோபப்படுற மாதிரி நடக்காதீங்க. ஏற்கனவே வெளியே பல டென்ஷன்கள்ல போயிட்டு வந்திருப்பேன், பல நெருக்கடிகள்ல போயிட்டு வந்திருப்பேன். வீட்டுல வந்தாலேயே எனக்கு அது மன குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்லி காட்டுகிறான். நல்லவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது சொல்லுவார்களாம், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுனின், இறைவா என்னுடைய மனைவிகளிலேயும் என்னுடைய பிள்ளைகளிலேயும் நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்கி வைப்பாயாக. அப்ப அல்லாஹ் நம்மை இறையச்சவாதிகளுக்கு முன்னோடி ஆக்கணும்னா இன்னும் அதுல ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய மனைவியினிடத்துல அடிப்படையில எதிர்பார்க்கிறது. அவன் வெறுக்கக்கூடிய எதையுமே அவன் எதிர்பார்க்க மாட்டான், அவன் விரும்பக்கூடிய ஒன்றைத்தான் எதிர்பார்ப்பான். சரி, நம்ம விரும்புற மாதிரி நம்ம மனைவி நடக்கணுமே, நம்ம போனாலேயே முகம் கொடுத்து பேசாத அளவுக்கு நம்ம மனைவியினுடைய நிலை இருக்கணுமே, இதைத்தான் நிறைய எதிர்பார்ப்பான். ஆனா இன்றைக்கு பல இடங்கள் அதுக்கு பெண்கள் செவி சாய்க்கிறது இல்லை. அதுக்கு மெயின் காரணம் என்ன? கணவன் ஏதாவது ஒன்றை சொல்லுவாரு, அவர் சொல்வதற்கு நேர் மாற்றமா நடக்கிறது, அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படாம இருக்கிறது. இந்த தன்மை பெண்கள்கிட்ட இருக்குதா? அப்ப இது சிறந்த பெண்களுக்கான அளவுகோல் அல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் சிறந்த பெண்களாக இருக்கிறதா இருந்தா அவங்க என்ன செய்யணும்? கணவன் ஒன்றை கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய பெண்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அதிகமான ஆண்களுக்கு கடுமையான கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனை என்ன? எல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டை பார்க்கிறது. அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏசி வாங்கி வச்சிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருப்பாங்க, பைக் வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான நகைகள் எவ்வளவோ போட்டு நிறைய அழகு பார்த்து வச்சிருப்பாங்க. கணவன் வீட்டில இருந்து வந்த உடனே, என்னங்க பக்கத்து வீட்டில் அப்படியெல்லாம் நடக்குது, எல்லா பொருள் வச்சிருக்கிறாங்களே, ஆனா நம்ம வீட்டில் எதுவுமே வாங்கலையே, ஏதாவது பொருள் வாங்கலாமே, நாமளும் அந்த மாதிரி பெரிய அளவில் ஏதாவது செய்யலாமே. கணவன் நிறைய கை நிறைய காசு வச்சிருந்தா வாங்கி தராமலா இருக்க போறாரு? எதுக்கு அவர் சம்பாதிக்கிறாருங்கிற? இன்றைக்கு ஒரு கணவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமா கஷ்டப்படுறான்னா மனைவி மக்களை காப்பாத்துறதுக்கு தானே. அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை யாரோ ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறான். அப்ப நமக்காகத்தான் சம்பாதிக்கிறான். கை நிறைய இருந்தா நம்ம கேட்காமலே வாங்கி தந்துருவான். ஆனால் இன்றைக்கு சில குடும்பங்கள்ல அந்த பொருளாதார ரீதியில கணவன் நெருக்கடியில இருக்கும் பொழுதும், இல்ல பக்கத்து வீட பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, எவ்வளவு பொருளை வச்சிருக்கிறாங்க, நான் உங்களை இவ்வளவு நாள் நான் திருமணம் முடிச்சு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலையே. பெண்கள்கிட்ட சர்வ சாதாரண பேசுற ஒரு பழக்கம் இருக்குதா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையை எச்சரிச்சாங்க. பெருநாள் தினத்துல பெண்களுக்கு தனியா யா மஅஸர நிசாஇ தஸத்தக்ன, பெண்களை நீங்கள் அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபடுங்க, உங்களை அதிகமான நரகத்துல பார்க்கிறேன். அப்பதான் பெண்கள் கேட்கறாங்க, நாங்க மட்டும் ஏன் நரகத்துக்கு போகணும்? அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயம், நீங்க தக்ஃபுருனல் அஷீர், உங்க கணவன் எவ்வளவோ உங்களுக்கு செய்திருப்பார், அவன் செய்த விஷயங்களை எதையுமே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. நினைச்சு பார்த்து அவனை மறுக்கக்கூடிய விதமாக பேசுறீங்களே, இது உங்களை நரகத்துல கொண்டு போய் தள்ளுதுனாங்களே. இந்த தன்மை இன்றைக்கு சில பெண்கள்கிட்ட இருக்குது. அது குடும்பத்திற்குள் பிரச்சனையாக வெடிக்கிறது. கொஞ்சம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள். நாமெல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையை தொழுகிற பொழுது நான் அவங்களுக்கு குறுக்கு வசமா படுப்பேன். அப்படி நான் அவர்களுக்கு குறுக்கு வசமாக படுக்கிற பொழுது அப்ப அவங்க என்னுடைய காலை குத்துவாங்க. காலை குத்துன உடனே நம்ம மடக்கிக்கு சுஜூது பண்ணிக்குவாங்க. அந்த நபிமொழியில கடைசியில பாருங்க, நான் ஏன் ரசூலுல்லாஹி காலை குத்தந்தண்டி வெயிட் பண்றோம்னா, அன்றைய தினம் எங்களுடைய வீடுகளில் விளக்கு கிடையாது. அப்ப விளக்கு இல்லாம அப்படி வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சனே, என்னுடைய வாழ்க்கையில நான் எதையுமே அனுபவிக்கலையே, அடுத்தவங்கள்ட்ட பேசி பார்த்ததுண்டா? குடும்பத்துல உள்ள நடக்கிற விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி காட்டியதுண்டா? ஆனா இதை இன்றைக்கு சில பெண்கள் கடைபிடிக்கிறது இல்ல. இன்னும் சில நேரங்கள்ல இது உள்ளத்துல உள்ள விஷயத்தை சும்மா அவர்கள் உள்ளத்துல மட்டும் வச்சுக்கிடாம அவங்க அம்மாட்ட சொல்றது, அவங்க அத்தாட்ட சொல்றது, அவங்க குடும்பத்துல சொல்றது, அப்ப அந்த அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு விஷயம் இப்படி அடுத்தடுத்த நபர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக போறது, பரவும் பொழுது அதை நேரடியா கேட்கறாங்க. அது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படுது. அப்ப இந்த சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு யாரு ஒரு காரணம்? நம்ம கணவர் நமக்காகத்தான் அனைத்தையுமே செய்யறாரு. கையில காசு இருந்தா வாங்கி தருவாரு, கையில காசு இல்லையா, சரி இருக்கிறத வச்சு நம்ம போதுமாக்கி கொள்வோம், தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போயிடுவோம் என்று இப்படி நாம் நடந்து விட்டால் இது நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கடியை பெற்று தருமா? அப்ப இப்படி பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டிய அறிவுரைகளும் ஏராளம் இருக்கிறது. அதுல இறுதியாக இன்றைக்கு சில நேரங்கள்ல பெண்கள்
அவங்க தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு மதிப்பளிப்பது கிடையாது. மாமனார் மாமியார பாக்குறதுல கேட்டா எனக்கு அப்படி இஸ்லாம் சொல்லி இருக்குதா? பெற்றோரை கவனிக்க சொல்லி சொல்லுது, மாமனாரை கவனிக்கணுமா, மாமியாரை கவனிக்கணுமா? கணவனுடைய குடும்பத்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்க உதவுறது இஸ்லாத்துல இருக்குதா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைங்கிறது இஸ்லாத்துல இருக்குதா? ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவியை திருமணம் முடிக்கிறாங்க, அது கூட அவங்க தன்னுடைய சகோதரிகளை பார்க்கிறதுக்காகத்தான். அப்ப இப்ப பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவனுடைய குடும்பத்தாரையும் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய கட்டத்தில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் முறையாக பேணப்பட்டது என்று சொன்னால், சொல்லப்பட்ட அறிவுரைகளை ஆண்களும் பெண்களும் முறையாக கடைபிடிப்பார்களே ஆனால் நிச்சயம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமைந்து ஒரு அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். இறைவன் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.